Hi guys, welcome back to Siva's Views. Today நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் அதிகமாக ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளமே இந்த மைக் தான். நம்ம இவ்வளோ நாளாக ஒரு போயோட ஒரு மைக் வச்சுருந்தோம். இப்போ நம்ம சேனல் க்ரோத்துக்காண்டி கெனாரோன்னு சொல்லி ஒரு புது மைக் வாங்கியிருக்கோம். இந்த மைக்கோட ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறீங்க. இது ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், இதோட டெஸ்டிங் எல்லாமே வீடியோவில் கண்டினியூவாக பார்க்க போறீங்க. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிருங்க. ஏகப்பட்ட ரிவ்யூ, ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு கெனாரோவோட J13 தான் வாங்கியிருக்கோம். இதைத்தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறது கெனாரோவோட J13 மைக்கோட சவுண்டு தான். இந்த மைக்கோட சவுண்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். இந்த மைக்கோட ஸ்பெஷலே என்னன்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷனுக்காண்டி 3 லெவல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல்னு. கைஸ், நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டது நார்மல் மைக்கோட சவுண்டு. இப்போ லெவல் 1 நாய்ஸ் ரிடக்ஷன் லெவல் 1 ஆன் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். இப்போ லெவல் 2 ஆன் பண்ண போகிறேன். இது எப்படி இருக்குன்றத நீங்களே சொல்லுங்கள். இப்போ பேசிகிட்டு இருக்கிறது லெவல் 2. இதுக்கப்புறம் லெவல் 3 ஆன் பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்றதை நீங்களே சொல்லுங்கள். இப்போ நான் பேசிகிட்டு இருக்க லெவல் 3 நாய்ஸ் ரிடக்ஷனில் இந்த சவுண்ட்லாம் எப்படி குவாலிட்டியாக இருக்கான்னு நீங்களே சொல்லுங்கள் கமாண்டில். இப்போ வந்து நம்ம டிஸ்டன்ஸ் டெஸ்ட் தான் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட்டில் வந்து கம்பெனி வந்து 60 ஃபீட் வரைக்கும் போனாலும் சவுண்டு கேட்கும்னு சொல்லியிருக்காங்க. இதைத்தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ நான் போகிறேன், எப்படி இருக்குன்றதை கேளுங்க. இப்போ பேசுகிறேன், எப்படி கேட்குன்ற சவுண்டை ஃபீல் பண்ணுங்க. இப்போ போகிறேன், எப்படி இருக்குன்றத ஃபீல் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் இப்போ ஏரியாவோட எண்டுக்கே வர போகிறேன். இப்பயும் ஃபீல் பண்ணுங்க சவுண்ட் எப்படி இருக்குன்றத. இப்போ ஏரியாவோட எண்டுக்கே வந்துட்டேன். இப்போ சவுண்ட் எப்படி இருக்குன்றத கேளுங்க நீங்களே. கைஸ், நீங்கள் இப்போ என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிராஃபிக்கில் தான் டெஸ்ட் பண்ணுறோம் இந்த மைக்கை. இதோட சவுண்ட் குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்றத பாருங்க. நான் இப்போ வண்டியில் போயிட்டு இருக்கேன் ஒரு 30 km ஸ்பீடில். இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படின்றத நீங்களே செக் பண்ணுங்க. கைஸ், வீடியோட ஃபைனல் கொண்டோம். ஏகப்பட்ட டெஸ்டிங்க்கு அப்புறம் இந்த மைக் எனக்கு பர்சனலாகவே ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் ஸ்டார்டிங்கில் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா பட்ஜெட்டில் ஒரு மைக் வாங்கணும்னு தேடிக்கிறீங்கன்னா இந்த மைக் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். கைஸ், இதை ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது அமேசானில் 2500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட சார்ஜிங் டைம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 hour சார்ஜ் போட்டால் 8 மணி நேரம் அவங்க கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. அது உண்மையான இனிமேல் பார்த்தா தான் தெரியும். கைஸ், இப்போ ஓவரால் ரிவ்யூ எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா கூட டிஸ்லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கும்போது